ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்து கெஸ் பண்ணியிருந்திருப்பான். அப்போ ஹீரோயினோட மாடலை தான் அந்த ஸ்டூடெண்ட் திருடியிருக்கா அப்படின்ட்டு. அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. ஹீரோயின் இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கா. ஸோ ரொம்பவே டயர்டாக போய் அவளோட பெட்டில் படுத்துட்ருக்கா. அப்பாப்பா என்ன வேலை அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் இருக்குது. இது என்னடா அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு அப்போ தான் ரூமை நோட் பண்ணி பார்க்குறா. ரூமே பர்ஃபெக்டாக க்ளீனாக இருக்குது. இவளுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஆச்சரியமாக இருக்குது. ஸோ குடுகுடுன்னு வெளியே ஓடி வந்துட்டுருக்கா. பாஸு, யாராவது மெய்டு வந்தாங்களா, இல்லை உங்கள் அம்மா வந்தாங்களா அப்படின்னு. என்ன மெய்டு அம்மானு ஏன் உளம்புற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதுவா என்னோடய ரூம் வந்துட்டு சூப்பராக க்ளீன்லாம் பண்ணியிருந்துச்சு, அதான் கேட்டேன். அப்போது நீங்களா க்ளீன் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இவ கேட்கும்போது, ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். இதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை, இப்போ எதுக்கு இங்கே வந்த அப்படின்ட்டு. இல்லை பஸ், என்னோடய ரூமில் இந்த ஒரு கிஃப்ட் இருந்துச்சு, யார் எனக்காக சென்ட் பண்ணா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா திருன்னு முழிக்கிறான். அப்போது நீங்களா எனக்காக இதை வாங்கிட்டு வந்தீங்க? ஓ, இன்னைக்கு நான் கொடுத்த ப்ரப்போசல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா, அதுக்கான ரிவார்ட் தானா அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறா. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் இருக்குது. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ தான் அப்பப்போ ஆஃபீஸ் ரூம்லேருந்து காணாமல் போயிட்டுருக்கிய, ஸோ உன்னை வந்துட்டு கால் பண்ணி கூப்பிடணும் அப்படின்றதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இதுக்கான காசை நான் சேலரியிலேருந்து எடுத்துப்பேன் அப்படின்ட்டு அவன் வாட்டில் போகிறான். அவளுக்கு கடுப்பாயிருது. காசு கொடுத்தா எனக்கு என்ன ஃபோன் வாங்க தெரியாதா, உன்னை யாரையா வாங்க சொன்னா, அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேலரியிலேருந்து எடுப்பேன்னு வேறு சொல்லிட்டுருக்க அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா காது கொடுத்தே கேட்கல, அவன் வாட்டில் போயிட்டுருக்கான். ஸோ இவன் கத்துறின்ற பேரில் அந்த ஃபோனை வேறு கீழே போட்டுறாளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உன்னோட கைக்கு ஃபோன் வந்துருச்சு, ஸோ இந்த ஃபோன் இனிமேல் உன்னோடது தான், நீ சொன்னாலும் சொல்லிட்டாலும் உன்னோட சேலரியிலேருந்து நான் எடுத்துக்குப்பேன் அப்படின்ட்டு போகிறான். ஹீரோயினுக்கா இவனை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, ஃபோன் வேறு கீழே விழுந்துருச்சு, ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்ருக்கா. மறுநாள் காலையில் ஹீரோயினை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஹைனாவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. ஸோ அந்த அக்ரிமெண்ட் பற்றி எல்லா விஷயங்களும் பேசிகிட்டு இருக்கும்போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு தான் இருக்குது. அப்போ ஒரு கால் வருது, நீங்கள் பேசுங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு வெளியே வரா. ஜின்னு தான் கால் பண்ணியிருக்கான். உன்னோட கம்பெனிலேருந்து தான் ஒரு பொண்ணு வந்திருக்கா, சில விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு. எனக்கும் அந்த விஷயங்கள் தெரியும், ஆனால் அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து உன்னோட ஆப்போனண்ட் இருக்கால்ல, அவள் தான் இருந்தா. ஒரு வேளை அந்த ஆப்போனண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாலோ, அதனால தான் வழி இல்லாமல் ஓட்டு வந்துட்டாலோ அப்படின்ற மாதிரி போட்டு விட்றான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஈகோ டச் ஆயிடுது. அவள் ரிஜெக்ட் பண்ணனால இவள் என்கிட்ட வந்திருக்காளா அப்படின்ட்டு வேகமாக உள்ளே வந்துட்டுருக்கா. நான் இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ண மாட்டேன், ஒழுங்கா இங்கேருந்து போ, இதுக்கப்புறம் நான் உன்னை மீட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவாட்டில் போயிட்டுருக்கா. என்னம்மா ஆச்சு, ஃபஸ்ட்டு நீ ஓகே தானே சொன்ன அப்படின்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்துட்டுருக்கா. மேடம் ஒரு நிமிஷம் இல்லைங்க, நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜின்னு வந்துடுறா. ஹாய் பேபி, எப்படி இருக்க அப்படின்ட்டு. ஸோ 2 பேர் கை கோர்த்து போக ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது, இந்த நாய் தான் ஏதோ சொல்லியிருக்கான், அதனால தான் இந்த பொண்ணு மாட்டேன்னு சொல்கிறா அப்படின்னு. ரொம்பவே சோகமாக தான் ஆஃபீஸ் ரூமுக்கு வந்துட்டுருக்கா. அங்கே இருக்கிற கொலீக்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, என்னாச்சு சைன் வாங்கிட்டீங்களா, ஓகேவாயிடுச்சா அப்படின்ட்டு. இல்லைப்பா, அந்த அம்மா ரிஜெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு ரொம்பவே சோகமாக சொல்லிட்டுருக்கா. சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு ஜின்னு வரான். என்னம்மா ரொம்பவே சோகமாக இருக்க, என்ன ரீசன் சொல்லு, அதை நினச்சி நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன்ல அப்படின்ட்டு. இவளுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. ஓ, ஹைனா வந்து சைன் பண்ணலையா, எனக்கு தெரியும் அவன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஓகே சொல்லவே மாட்டான், நான் அடித்து சொல்கிறேன் அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டுருக்கு. இங்கே பார், அவள் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுவா, நான் பண்ண வைப்பேன் அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டுருக்கா. முடிஞ்சா பாரு அப்படின்ட்டு தான் அவன் நக்கலாக பார்த்துட்ருக்கான். இதுக்கப்புறம் வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் கேக் மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. நான் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், நீ சாப்பிடு அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹால்லலாம் உட்காந்து நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இது நானே என் கையில் செஞ்சது, நல்லா இருக்கும், சாப்பிடுன்ட்டு ஊட்டி விட வந்துட்டுருக்கா. இங்கே பாரு, நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன உனக்கு அப்படின்னு. ஏன்பா ஒரு வாய் சாப்பிட்டாதான் என்ன அப்படின்னு. உனக்கு உண்மைக்குமே என்ன வேணும் அதை சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, இவன் மட்டும் எப்படி தான் கண்டுபிடிக்கிறானோ அப்படின்ட்டு இவளும் சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாரு, ஃபஸ்ட்டு ஹைனா ஓகே சொல்கிற மாதிரி தான் இருந்தா, ஆனால் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதோடு சரி அவள் ராட்சசியாக மாறி என்னால் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அதனால் நீயும் வாங்கலேன், நம்ம 2 பேரும் மீட் பண்ணி பேசலாம் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜின்னுக்கிட்ட வேற சவால் விட்டு வந்திருக்கா. உட்காந்து பயங்கரமாக புலம்ப ஸ்டார்ட் பண்ணிடுறா. நான் ஒரே ஒரு நாள் மீட் பண்ணப்பா, அதுலேருந்து கெட்ட கெட்ட விஷயங்களாம் நடந்துட்டுருக்கு. அன்னைக்கு என்னன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கால் உடஞ்சி
போச்சு. அதுக்கு யாரோ ஒருத்தவங்க காரணம் தான். இன்னொரு நாள் அதே ஒருத்தவங்க தான் நான் வந்துட்டு ஒருத்தவங்களோட மாடலை திருட்டேன் அப்படி இப்படின்னு ப்ரெஸ் முன்னாடிலாம் சொல்லி என் வேலையே போயிடுச்சு. என்னை பார்த்தா பாவமாகவே தெரியலையா அப்படின்ட்டு பயங்கரமாக புலம்பிட்டு இருக்கா. சரி நம்ம பேசுகிறது யாருக்கு அதுக்குமே கேட்காது, இங்கேருந்து போவோம் அப்படின்ட்டு ஒரே இடத்துல நின்று நடந்துட்டு இருக்கா. ஏதேதோ பேசுகிறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் நின்று இடத்துலேயே நடக்கிறாளா. இதை பார்த்துட்டு ஏய் ஒழுங்கா நில்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ நீ வரியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அங்கே பாரு நீ செஞ்சுட்டு வந்தில அதில் ஒரு சின்ன பீஸ் இருக்குது, அதையும் ஒழுங்காக எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு. இவளுக்கா கடுப்பாயிடுது. யோ நீ தானே அந்த கம்பெனியோட பிரசிடெண்ட்டு, இந்த கம்பெனிக்காக தானே நான் உன்னை கூப்பிட்றேன், என்னமோ என்னோட பர்சனல் வேலைக்கு கூப்பிட்ற மாதிரி ரொம்ப சலிச்சுக்கிற அப்படின்னு. இங்கே பாரு இது வீடு, ஒழுங்கா நீ ஆஃபீஸில் வந்து ப்ராப்பராக கேளு. ஆஃபீஸில் வந்து கேட்டால் ஓகே சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது நாளைக்கு தெரியும் அப்படின்ட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். இவளுக்கா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. மனுஷனா இவனுக்கு ஒரு டிஷ்ஷு கொண்டு வந்து கொடுத்தா திம்பானா, அதை விட்டுட்டு நான் ஹால்லாம் உட்காந்து சாப்பிட மாட்டேன், நாளைக்கு தான் உனக்கு பதில் தெரியும் அப்படின்ட்டு ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ அப்படியே பார்த்தா ஹீரோ வந்து நின்றுட்டுருக்கான். அவளுக்கா ஷாக் ஆகிடுது. இந்த இருக்கு சாப்பிடு சாப்பிடு அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அப்பா திடீர்னு வந்து பயமுறுத்துறாயா அப்படின்ற மாதிரியே புலம்பிகிட்டு இருக்கா. அப்படியே மறுநாள் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு ஹீரோவை தான் தேடி வந்துட்டுருக்கா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே காணவே காணோம். இவன் எங்கே போனான் அப்படின்ட்டு கடைசியாக அந்த மிஷின் இருக்கும்ல அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கா. ஸோ அது மேலே ஏறி நின்னோடனே அது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஸ்கேன் பண்ணவா அப்படின்ற மாதிரி கமெண்டிங்லாம் கொடுத்துட்ருக்க. இவ பார்த்தீங்கன்னா எது மாஸ்டரா, அவன் அவனுக்கு மாஸ்டர், அவன் ஒரு கல் நெஞ்சக்காரன், அவன் வந்துட்டு அறிவு கட்டவன் அப்படி இப்படின்னு ஏதேதோ பேசிகிட்டு இருக்கா. ஸோ அது பார்த்தீங்கன்னா சில கமெண்ட் எல்லாம் கொடுக்க இவ பார்த்தீங்கன்னா அதை போட்டு நோண்டிகிட்டே இருக்கா. ஒரு கட்டத்தில் அது பார்த்தீங்கன்னா அப்படியே பிளிங்க் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுது. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நில்லு ஸ்டாப் பண்ணு அப்படின்ட்டு அதை போட்டு குலுக்க அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துருது. இவளுக்கா சத்த நேரத்தில் உயிரே நின்றுச்சு. ஆத்தாடி அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த டிஸ்பிளேவை எடுத்து அதில் வச்சுட்டு ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குது, நான் போயிட்டு வரேன் சிஸ்டர் அப்படின்ட்டு அந்த ரோபோட் கிட்ட பாயெல்லாம் சொல்லிட்டு தெரிச்சு ஓடி வந்துட்டுருக்கா. வெளியே பார்த்தீங்கன்னா ஹீரோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அவனுக்காக நான் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன், நீ என்ன தான் பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு. ஓ நான் வந்து நீங்கள் போயிட்டீங்கன்னு நினச்சேன், சரி வாங்க அப்படின்ட்டு போகிறாளா. ஒரு நிமிஷம் இந்த சூட்கேஸை எடுத்து உள்ளே வை அப்படின்னு. ஒரு அழகான பொண்ணை இப்படி தான் சூட்கேஸ் எல்லாம் தூக்க விடுவீங்களா அப்படின்ட்டு அதை தூக்குறா. அது பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருக்கும் போல், எனத்தை தான் உள்ளே வச்சிருக்க அப்படின்ட்டு புலம்பிட்டே தான் உள்ளே வைக்கிறா. சரி வாங்க போகலாம் அப்படின்னு. ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு கார் கீயெல்லாம் தூக்கி போட்டுட்ருக்கான். ஓ நான் ட்ரைவ் பண்ணவா அப்படின்னு. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். திரும்பவும் போகிறாளா. ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு. அப்பா என்னப்பா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி அந்த டோரை பார்க்குறான். கதவை திறந்து விடுவான். அவளுக்கு கடுப்பாயிருது. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விடுறாளா. இவனும் உள்ளே போகிறான். ஒரு நிமிஷம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இவன் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் இல்லை சார், உங்கள் மண்டதில் இடிச்சுக்கிறோம்ல, நான் கை வைக்கிறேன், நீங்கள் மெதுவாக உள்ளே போங்க அப்படின்ட்டு கதவை மூடிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே சமயம் அந்த பிஏ இருக்கான்ல அவனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட தான் புலம்பிகிட்டு இருக்கான். உனக்கு இன்னைக்கு ரொம்பவே வியர்டாக தெரில, ஏன்னா பாஸ் வந்துட்டு எப்போவுமே ஆஃபீஸ் ரூமுக்கு வராமல் இருந்ததே இல்லை, ஆனால் காணுமே என்னாச்சு, இந்த லஞ்ச் டைம் வேறு ஆயிடுச்சுல்ல அப்படின்ட்டு. ஸோ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஏதாவது விஷயமா வெளியே போயிருந்துருப்பாங்க, அதை நீ நினச்சி ஏன் ஃபீல் பண்ணுற அப்படின்ட்டு ஹீரோவை பற்றியே பேசிகிட்டு இருக்கான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிருது. போடா வேணா நான் சாப்பிடவே இல்லை அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து எந்திரிச்சே போயிடுறான். அப்புறம் ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க. இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்துருப்பாங்கல்ல, இப்போ தான் ரிட்டன் வராங்க. ஸோ அந்த மெய்டு கிட்ட வந்து கேட்குறாங்க, அம்மா என் பொண்ணு வந்தாளா அப்படின்ட்டு. அவங்க பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து வந்துட்டுருக்கா. அவள் ஆல்ரெடி இங்கேருந்து போயிட்டாளே அப்படின்ட்டு. எதோ போயிட்டாளா, என்ன சொல்கிற, நீ ஏதாவது சண்டை போட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது அவளோட இஷ்டம், அவள் இங்கேருந்து போயிட்டா அப்படின்ட்டு கேஷுவலாக சொல்லிட்டு போயிட்டுருக்கா. இவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸை போய் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அதில் ஜின்னு கூட ஸ்கூல் டைமில் வந்து எடுத்த ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்க ஹஸ்பண்ட் வந்துடுறாங்க. என்னம்மா எதை பார்க்குற அப்படின்ட்டு. இந்த பையன் யாருங்க, முன்ன பார்த்த மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு. ஸோ இவர் வாங்கி பார்க்குறாரு. அட ஆமாம் பார்த்த மூஞ்சி மாதிரி தான் இருக்குது. அட கூ ஃபேமிலியில் ஒரு ஆளுமா, அவன் பேர் ஜின்னு அப்படின்ட்டு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கூ ஃபேமிலியா ஜின்னா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே சமயம் ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஹைனா ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது. நாங்கள் ஹைனாவை மீட் பண்ணோம் அப்படின்ட்டு.
ஸோ இதான் ஹீரோ ஹீரோயின் பார்க்குறாங்க. என்னப்பா இது இவ்வளோ க்ரௌடாக இருக்குது, நம்ம எப்படி போகிறது அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். இதான் உன்னோட அரேஞ்ச்மெண்ட்டா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அட பாஸு கொஞ்சம் அமைதியாக இருங்க, எங்கிட்டலாம் பிளான் இருக்குது அப்படின்ட்டு அவளோட பேக் எல்லாத்தையும் ஹீரோ கையில் கொடுத்துட்டு இவ பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே போயிட்டுருக்கா. ஸோ அப்படியே கார் கதை ஓப்பன் பண்ணி வில்லத்தனமாக சிரிச்சிட்ருக்கா. அவனுக்கு ஒன்றும் புரியல. ஸோ மேடம் இப்படி வந்து நிற்கிறாங்க. வயிறு பார்த்தீங்கன்னா நல்லா வீங்கி இருக்கு. இவனுக்கு ஒன்றும் புரியல. என்ன ஆச்சு, நீ என்ன பண்ணுற அப்படின்ட்டு. அட வாங்க இப்போ எப்படி உள்ளே போகிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படியே அந்த கூட்டத்துக்குள்ளேருந்து வந்துட்டுருக்கா. அட நான் ஹைனாவை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்ட்டு. அங்கே நிற்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, ஸோ இங்கெல்லாம் வராதீங்க டேஞ்சர் அப்படின்ட்டு. அட எனக்கு 3 வயசாக இருக்கும் போதே நான் இவங்களோட பெரிய ஃபேனுப்பா. இப்போ என் வயிற்றுக்குள்ளே ஒரு குட்டி பாப்பா இருக்குது. அதுக்குமே வந்து ஹைனாவை ரொம்ப பிடிக்கும். அவங்கள நான் ஒரு டைம் பார்த்துட்டேன் அப்படின்னா அவங்கள மாதிரி என் குழந்தை அழகாக பிறக்கும் அப்படின்ட்டு என்னென்னமோ பிட்டு போட்டுட்ருக்கா. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே விடுற மாதிரியே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா வயிற்று பிடிச்சிட்டு அப்படி கீழே உட்காந்து கதற ஆரம்பிச்சிடுறா. ஐயோ எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு. இவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்கள உள்ளே தூக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதனால் ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டு போயிட்டுருக்காங்களா. ஹீரோ வரா. இங்கே பாருங்கள் நீங்கள் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவள் கத்துறா. யோ இந்த குழந்தையோட அப்பா யாவர், உள்ளே விடு அப்படின்ட்டு. சோபாவில் படுத்துட்டு அவள் பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு வயிறு வலிக்குதே எனக்கு வலிக்குதே அப்படின்னு கத்திட்டே இருக்காளா. ஹீரோ பார்க்குறான், எல்லாரும் போயிட்டாங்க, உன்னோட ஆக்டிங்கை கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு. ஓ போயிட்டாங்களா அப்படின்ட்டு வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த காரோட சீட்டு தான் வச்சுருப்பா போல். ஸோ அதை எடுத்து போட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சீட்டே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். நேராக அந்த ஹைனாவை போயிட்டு தான் மீட் பண்ணுறாங்க. நீயா திரும்பவும் நீ எதுக்காக இங்கே வந்த, நான் தான் உங்கள் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேல அப்படின்னு. மேம் நீங்கள் ஏதோ தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இந்த டைம் நான் உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இல்லை என்னால் ஒர்க் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா, நீ வந்து அடுத்தவங்களோட டிசைனை காப்பி பண்ண, நீ ஒரு திருடி, உன் கூடலாம் நான் வந்துட்டு சேர்ந்து ஒர்க் பண்ணணுமா, எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்ட்டு ரொம்ப மோசமாகவே பேசுது. ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பயங்கர கோவமாயிருதா. ஹீரோயின்கிட்ட பார்த்தீங்கன்னா போதும் நிறுத்து, நம்மளோட கம்பெனிக்கு கொஞ்சம் அழகாக கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கிற ஒரு மாடல் தான் தேவை. இவங்க வந்துட்டு முன்னாடி சூட் ஆவாங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்போ பேசின வார்த்தைகளை வச்சு பார்க்கும்போது இவங்க வந்துட்டு செட் ஆக மாட்டாங்க. அழகு மட்டும் இருந்தால் போதாது, மற்றவங்கள வார்த்தைகளால் ஹர்ட் பண்ணவே கூடாது. ஆனால் இவங்க ரொம்ப அதிகமாகவே ஹர்ட் பண்ணுறாங்க. அதனால இந்த மாடல் நம்மளுக்கு வேண்டாம் வா அப்படின்ட்டு கையை பிடிச்சி கூட்டு போயிட்டுருக்கான். ஸோ ஹீரோயினுக்கா இல்லை இல்லை இருங்க நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த ஹைனா பார்த்தீங்கன்னா செம கோவமாயிடுது. யோ என்ன ரொம்ப ஓவராக பேசிட்டு போயிட்டுருக்க அப்படின்னு. உன்னை விட ரொம்ப அழகான மாடல்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நாங்கள் அவங்கள வச்சு பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்துட்டுருக்கான். ஸோ இந்த பொண்ணுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா. எதுக்காக இப்படிலாம் ரூடாக பேசுகிறீங்க, அவங்க மட்டும்தான் நம்ம ப்ராடக்ட்டுக்கு கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்க, அவள் உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணுறா, அப்படி இருந்தும் நீ ஏன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்ட்டு. அட இது எல்லாமே பிஸ்னஸில் நடக்க தானேங்க செய்யும், நீங்கள் எதுக்காக என்ன திட்டினதை நினச்சலாம் வருத்தப்பட்டு இருக்கீங்க. சரி இருங்க நான் போய் சாரி கேட்டு பேசி முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா போகாத திரும்ப வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் இவ பார்த்தீங்கன்னா போகிறாளா. ஹீரோ வந்து கால் பண்ணிகிட்ருக்கான். எங்கே பாரு, நீ போய் அவகிட்ட சாரி கேட்குற அப்படின்னா என்னோட வீட்டுக்கு நீ வரவே கூடாது. அட ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் போய் அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. அப்போ திரும்ப என் வீட்டுக்கு வந்துடாத அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ இவளுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏன்டாம இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு இவளுக்கு கொஞ்சம் கடுப்பாகவே இருக்கு. அதே சமயம் அந்த ஹைனாவையும் மேனேஜரையும் காட்டுறாங்க. மேனேஜர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை நீ யூஸ் பண்ணிக்க மாட்டியா, உன்னோட ஆப்போனண்ட்டுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அப்படின்னா அவன் நல்லா க்ரோத் ஆயிடுவா, நீ அவளை பார்த்துட்டு சோகமாக ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அப்படி இருக்குமோ, அவள் வளர்ந்துருவாளோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கா. யார் அப்படின்றதெல்லாம் கரெக்டாக தெரியல. இதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோனை காட்டுறாங்க. 2 பேரும் காரில் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம காரில் கேஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது, அதனால நம்ம இங்கே நைட்டு ஸ்டே பண்ணுவோமா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பக்கத்தில் ஏதாவது பெட்ரோல் பல்க் இருக்கோ அங்கே ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அட பக்கத்தில் எதுவுமே இல்லைன்னு தானே நான் சொல்ல வரேன், அதனால நம்ம இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ என்ன யோசிக்கிற அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், நீ நினைக்கிறத மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் கடைசியாக 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் தான் நின்றுட்டுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய ஹோட்டல் இருக்குது, ஒத்த ரூம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. அட எல்லாம் ஃபில் ஆயிடுச்சுமா, நீ உன்னோட ஐடி கார்டெல்லாம் கொடுத்து அந்த ரூமை புக் பண்ணுறீன்னா பண்ணு, இல்லைனா போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவ பார்த்தீங்கன்னா
சார் உங்கள் ஐடி கார்டை கொடுங்களேன், நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. என்ன பேசிகிட்டு இருக்க, இங்கெல்லாம் என்னால் ஸ்டே பண்ண முடியாது அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.